என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லொல்லு சபால இருந்து சந்திரமுகி ஸ்பூஃப் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நீங்க இவ்வளவு பேர் இருந்தும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒண்ணே பண்ணல, நீங்க சும்மா தான் இருந்தா. இவன் தான் எங்களை பொடி கட்டணுமா? ஏய் பண்ண சொல்லடா. அட சை, வாயை மூடுங்கடா. நானே ரோடு கான்ட்ராக்ட் கையை விட்டு போச்சுன்னு வைத்தறிச்சல இருக்கிறேன், இங்க வந்து குடியை பத்தி பேசுறீங்க? ஆமாண்ணே, வருஷம் அந்த செந்தில் தான் ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கான். நீங்க எதுவுமே எடுக்கலண்ணே. இவருக்கு காரே ரிவர்ஸ்ல எடுக்க தெரியாது, கான்ட்ராக்ட் எப்படி எடுக்க போறாரா? வண்ட கசாயம், என்னைய எகத்தாளமா பேசுறியா? யாரா நீ? என்ன யாருன்னு தெரியல. கிளீனா தத்துடா. டேய் கிங்காங் குரங்கு தானே நீ? முடியெல்லாம் கொட்டி போய் வழுக்க ஊழ நம்ம அடையாளம் தெரியல. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா இவனை. எங்க வர்றாரு? சூப்பர் ஸ்டார் என்ட்ரி வரணும்ல. உடம்புதே போயிரு, கையெல்லாம் அடி ஆடுது. ஏன் பரமுத்திரம் வந்துட்டாரா? ஜீவா முருகேஷா பேண்ட் கிழிஞ்சிருக்கு, காலை தூக்குனா பான்னு தெரியும். அதனாலதான் கையில ஷூ மாட்டிட்டோட கொடுக்குறேன். எப்படி இப்படி கொஞ்ச நேரம் காலை தூக்கி இருந்தா இன்னும் ஆக போகுது. பேண்ட் போட்டுக்க நானே காலை தூக்குறதுக்கு கூச்சப்படுறேன். நீ வெறும் லுங்கி கட்டிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம காலை பப்பர பேண்ட் விரிச்சு காட்டுறேன். வந்துருச்சா? கோழி மாதிரி குப்பிய பறகு கிளறி நிக்கிறேன். குப்பையை கலராம புளியோதரையா கலர சொல்ற பில்டப்டா. பில்டப்ன்ற குப்பை பறக்க மாட்டேங்குது. பறக்கும் பாரு. எதுக்கு எடுத்தாலும் சாக்ரட்டிஸ்க்கு சித்தப்பா பையன் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன இம்சை பண்ற. செந்திலா? ஹலோ சரவணன். ஹாய் செந்தில். அவர் எவ்வளவு டீசென்ட்டா ஹலோ சரவணன் சொல்றாரு, நீ அசிங்கமா ஹாய் செந்தில்னு சொல்றீங்க. நான் அசிங்கமா பேசுறேன்? ஆமா ஏறண்டா எல்லாம். சரவணன், நீ ஹாய் செந்தில் ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல? ஆமா, போன் பண்ணா நீங்கள் டயல் செய்த எண்ணை சரி பார்க்கவும் அப்படின்னு குரல் மாத்தி பேசி ஏமாத்துற. அதுதான் ஸ்ட்ரைட்டா வந்தேன். ஆமா, எங்க பாவம் பியூட்டிஃபுல் வைஃப் கங்கா செந்தில்நாதன்? நீ வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டோன்னே கிடு என் வைஃபை கொண்டு போய் என் மாமியார் வீட்டுல விட்டு வந்தேன். நானும் என் வைஃபை கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட்டு வரட்டுமா? நீ ஏன் உன் மாமியார் வீட்டுல தண்ட சோறா தான் இருக்க, உன் பொண்டாட்டி கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட போறியா? உங்களை எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வேணா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டு எடுத்துறோம், ஏன்னா உட்காந்து சந்தோஷமா பாருங்க. அப்பளுக்கு ரொம்ப குறும்பு. என்ன கொடுமை சரவணன். வாங்க. ஏகோ யார் வந்திருக்கா பாரு. பாத்தீங்களா, உங்களுக்கு மாலை கண்ணுன்னு தெரிஞ்சிருந்தோம். உங்க தம்பி யார் வந்துக்கிறா பாத்தீங்களா, யார் வந்துக்கிறா பாத்தீங்களா, நக்கல் பண்றான். யாரா வந்துக்கிறாங்க? அட நம்ம செந்தில் வந்திருக்காரு. செந்தில் மட்டும் தான் வந்திருக்காரா? கவுண்டமணி வரலையா? கவுண்டமணி வந்து இடுப்பு மேலே வாதிப்பாரு, பரவாயில்லையா? வக்காலி நாட்டு நகர உன் தங்கச்சி பையன் செந்தில் வந்துக்கிறான். ஓஹோ, வாப்பா. பாப்பா தர்காக்கு போயிருக்காரு, நாங்க தான் வந்திருக்கோம். யாருக்கு இந்த நாக்கு பூச்சி டேன்னு சொன்னதுக்கு இந்த இரும்புறா? என்னோட பாடி கார்டு. உங்க மாதிரி நான் எப்படி காட்டுறது? கலர் என்ன சொல்லுங்க, கொடியில இருந்து நான் எடுத்து காட்டுறேன். எந்த பாடியை பத்தி சொன்ன, நீ எந்த பாடி பத்தி பேசுற? பச்சை பச்சையா பேசுறதுல உனக்கு பாயசம் தூள மாதிரியா தொண்டமுள்ள வச்சுருவேன். என்ன செந்தில் அதிசயமா காத்து இந்த பக்கம் வீசுது? அந்த பக்கம் நான் தான் ஜன்னலை திறந்து விட்டேன், ஆனா இந்த பக்கமா ஜோரா காத்து வீசுது. நான் அதை கேட்கல. பிரபு சிரிப்பா? அதே நான் இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பங்களா வாங்கியிருக்கேன். அதே எப்ப வாங்கினேன்? என்ன கேட்டீங்க? அந்த அரண்மனை தான் சீப்பா கிடைச்சது, அதான் வாங்கினேன். ஏப்பா சீப்பா வாழைப்பழம் தானே கிடைக்கும், அரண்மனை எப்படி கிடைக்கும்? என்ன கொடுமை சரவணன். அத்தை, நாளைக்கு நான் புதுசா அந்த அரண்மனைக்கு குடி போறேன், நீங்க அவசியம் வரணும். ஏப்பா அறிவு இருக்கா அவனுக்கு? குடிக்கிறதுக்கு அவங்கள எதுக்குப்பா கூப்பிடுறேன்? சின்ன சிறுசுல நம்ம இருந்தா போறாதா? என்னப்பா சொல்ற? ஏண்டா டேய், நீ சின்ன சிறுசாடா? அவன் குடி போறத பத்தி பேசுறான், நீ குடிக்க போறத பத்தி பேசுற. ஏப்பா இந்த நாயை கூட கூட்டிட்டு வந்தீங்க? ஒயின் ஷாப்பா சொல்லி எட்டி ஒதுக்கி வண்டிட்டானே. இந்த பார் செந்தில், அந்த அரண்மனைக்குள்ள போனா நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் உனக்கு தெரியுமா? தெரியும் அத்தை,
நாளைக்கு எனக்கும் என் மனைவி கங்காவுக்கும் அந்த அரண்மனையில ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அந்த அரண்மனைக்குள்ள செத்து போன சந்திரமுகியோட ஆவி உயிரோட சுத்துதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏமா அதான் செத்து போச்சு இல்ல, அப்புறம் எப்படி உயிரோட சுத்தம்? டேய், உயிரோட சுத்துது ஆனா செத்து போச்சு. செத்து போச்சு ஆனா உயிரோட சுத்துதுன்னு சொல்லு. அதத்தானே நானும் சொல்றேன். அது தெளிவா இவங்க சொல்லலையே. போதும், நிறுத்துங்கடா. செந்தில், போய் இந்த அரண்மனையை வாங்குறதுக்கா நீ ஊருக்கு வந்த? ஆவிய சுத்துறதுக்கு உயிரோட சுத்து இருக்காங்க. அரண்மனை வாங்க தான் வந்தா. அத்தை, என் மனைவி ஒரு அருவான்மனைக்கு சொந்தக்காரின்னு சொல்றதை விட ஒரு அரண்மனைக்கு சொந்தக்காரின்னு சொல்றது தான் நான் விரும்புறேன். ஐயோ, அந்த வேட்டையபுரம் அரண்மனை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அது பயங்கர மோசமான இடம். அங்கதான் பேய் வீடு, 13ஆம் நம்பர் வீடு, ஈவில் டெட்னு பயங்கரமான பேய் படம்லாம் எடுத்தாங்க. நோ மிஸ்டர் கந்தசாமி, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எந்த பேய் படமும் எடுக்கல. உள்ளத்தை அளித்தா, அவ்வை சண்முகி, காதலா காதலா, பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம் இப்படிப்பட்ட காமெடி படம் தான் எடுத்திருக்காங்க. அதனால நாம தைரியமா போலாம். சரவணன், யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. நீ இருக்கிறதாண்டா பயம். மனோகர் காஸ்டியூம் பாரு. ஏப்பா, அரண்மனை பளிச்சுன்னு இருக்குது. ராஜா என்ன சுண்ணாம்பு அடிச்சிருப்பாரு. ராஜா சுண்ணாம்பு அடிக்கும் போது வேணா பக்கெட்டா புடிச்சிருந்தான். ஏன்பா இந்த பண்ணி மேய்க்கிற பண்ணாட பரதேசி எல்லாம் கூட கூட்டு வர? அதுக்கு இல்லப்பா, பழைய அரண்மனையா இருக்குது, தூசு தும்பு இல்லாம சுத்தமா இருக்குல்ல, அதுக்காக கேட்டேன். கேளுக்கு பிறந்த கேட கமுடேட்டு. நீ விளம்பரம் பார்த்ததே இல்லையா? அந்த பங்களா கடிச்ச அதே பைண்ட தான் ராஜா இந்த அரண்மனைக்கு அடிச்சிருக்கா. என்ன கங்கா, முடிச்சிருக்கா? ஆமாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இந்த டாய்லெட்ட சொல்லி இந்த ஜாக்கெட்டை லூஸ் பண்ணுங்க. என்ன கொடுமை சரவணன். பங்களா பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். நான்சென்ஸ். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். எங்க அது உள்ள வருது? அடிக்கிற பெயிண்ட் கூட 7 வருஷம் கேரண்டிக்குது. உசுருக்கு என்ன கேரண்டி? போதுமா? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? ஐயா, ஐயா, எங்கயா போறீங்க? உள்ள போகாதீங்க ஐயா, உள்ள போகாதீங்க ஐயா. ஏய்யா, உள்ள சந்திரமுகி இருக்குயா. வீட்டுக்கு என்கிட்ட இருக்கும்போது சந்திரமுகி எப்படா உள்ள போயிருப்பா? சந்திரமுகில ஒரு கீ இருக்குல்ல, அத வச்சு உள்ள போயிருக்கோம். ஐயா, இந்த மங்கி சொல்றதெல்லாம் கேட்டு உள்ள போகாதீங்க ஐயா. ஏண்டா சொக்கி, ஆளாளு கீக்கின்றீங்க. யாரா நீ? என் பேர் இசக்கி. 40 வருஷமா இந்த அரண்மனையில தோட்டக்காரனா இருக்கேன் ஐயா. டேய் கர்மாந்திர புடிச்சவனே, ஆள் இல்லாத வீட்ல எதுக்குடா 40 வருஷமா தோட்டக்காரனா இருக்க? நிலைமை புரியாத பேசாதீங்க ஐயா. 40 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் உள்ள போனது இல்லையா. உள்ள போனது இல்லையா? இவன் பொண்டாட்டிய கைய புடிச்சு வைத்தா நான் உள்ள போயிடுவேன். பொண்டாட்டி கைய புடிச்சு வைக்கிறேன், நாளைக்கு கண்ணத்தை புடிச்சு முத்தா கொடு பஞ்சாயத்து என்ன நிச்சயம்? இவன் மேல இன்னும் எவனுக்கு என்னென்ன ஆசை இருக்கு சொல்லுங்க. என்ன கொடுமை சரவணன். நீ இப்படி பேசுறதாண்டா கொடுமையா இருக்கு. வாங்க உள்ள போலாம். யார் இது? ஏன் நயன்தராவா? நான் நினைக்கிறேன் பயங்கர ஓடி வர மாட்டாங்க. அந்த இவங்க காலேஜ் ஓடி வரும். அங்க 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 ஒரு உருவம். இது நம்ம முருகேஷ். ஆமா, நான் எங்க பயமுறுத்துனேன்? பனியன் மாட்டலன்னு கைய விட்டு பனியன்யா அப்படியா? பார்க்க அப்படிதான் இருக்கு. சட்டியும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியலடா. ஒரு சட்டி தான். இவ்வளவு பெரிய ஆளா வந்தான். அது இருக்கட்டும், நம்ம வீட்ல இவ்வளவு பெரிய ஜட்டி போற ஆள் யாரு? யாரு? நம்ம மாப்பிள்ள செந்தில் தான். கொடுமை சரவணன். தள்ளி விட போறாங்களா? பெட்டி அட்டை பெட்டி. தள்ளி விட்டா நேரம் அந்த அட்டைப்பெட்டி உன் தலையில விழுந்துருதா என்ன ஆயிருக்கு தெரியுமா? காலி அட்டை டப்பா விழுந்தா ஒண்ணு ஆகாதுடா. காப்பாத்துறங்கிற பேர்ல இப்படி தள்ளி விட்டு மூஞ்சி மர சின்ன முக்கெல்லாம் பேச்சேடா. Don't worry, any problem, only one call. Sharavana will disappear. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சு டயலாக் பேசிட்டு எஸ்கேப் ஆயிட்டேடா. என்ன கொடுமை சரவணன்.
நான் தான் வேட்டையன் வேட்டையன் வெளியே வா. இப்பெல்லாம் வர முடியாதுடா, நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ மரியாதையா வெளியே வரியா இல்ல கதவை உடைச்சிட்டு நான் உள்ளே வரட்டா? ஏண்டா காலையில இதுக்கு போக முடியாம வீட்டுல கும்பலா இருக்கு, 12 மணி வந்து நிம்மதியா பாருடா. இங்க வந்து பேட்டியை வந்துக்க. அப்போ உள்ள சந்திரமுகி இல்லையா? ஆமா, சந்திரமுகி, சொர்ணமுகி, அவ்வை சண்முகி எல்லாம் உள்ளதாங்கறாங்க. ஏண்டா நான் என்ன டபுள் பெட்ரூம்ல இருக்கறேன், கக்கூத்துல இருக்கறேன். வேற ரூம் தட்டிட்டு வேட்டைய வேட்டைய வெளியே வா. ஏண்டா நீ இன்னும் போகலடா? நீ இன்னும் போலையாடா? எங்கடா போவுற? வர நேரம் பார்த்து நீ வந்து தொலைச்சிருவியடா. அப்போ சந்திரமுகி காத்து தேடல போய் பாரு. ஏண்டா வர வேண்டியது உன்னால வராம போச்சுடா. நீ யாவது நிம்மதியா போ, நான் மைதானத்துல போய் ட்ரை பண்ணிக்கிறேன். திரும்பி வந்துட்டா. ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குல திலக வேட்டைய ராஜா பராக் பராக் பராக். போஸ்ட்மேன், உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்குது, வெளியே வந்து வாங்கிக்கோ. தெரியுதுலடி, நான் தான் வேட்டைய வேட்டைய. ஏ சந்திரமுகி, உனக்கு என்ன வேணும்? ஏண்டி யார பார்த்து காவாலின்ற? நீ காவாலி, உங்க ஒப்பம் காவாலி, உங்க அம்மா காவாலி, உங்க குடும்பமே காவாலி. ஏய், தளபதிலாம் ஏற்கனவே லொலுசபால பண்ணியாச்சு. இது சந்திரமுகி, உனக்கு என்ன வேணும்? ஏண்டி, நான் என்ன திருப்பதியில லட்டு டோக்கனா கொடுத்துட்டு இருக்கேன், தெலுங்குல பேசுற? இப்ப மரியாதையா தமிழ்ல பேசுறியா இல்ல ஆந்திரால இருந்து சிரஞ்சீவி, நாகார்ஜுனா இவங்கள கூட்டு வரட்டுமா? ஏண்டி உள்ள என்ன தனி லாரியா வருது, ஒத்துன்ற? இப்ப மரியாதையா வெளியே வாடி. வெளியே எப்படி வர்றது? உள்ள புடவை மாத்திட்டு இருக்கேன் இல்லையா? போடவே மாத்திரியா? எங்க பாக்கலாம். எல்லாரையும் கூட்டுக்கிட்டாரா? யார் அது? பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையே. தெரியலையே. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற முகேஷன் அப்பா. ஒரிஜினல் சந்திரமுகியோட இது பயமா இருக்குடா. குடும்ப சரவணன் ஜோதிகா கேரக்டர் இந்த பண்ணுது. என்ன பண்ற செந்தில்? காமெடி வரணும்னா நம்ம இந்த பண்ணியை வச்சுதான் பண்ணணும். அப்போ இவ்வளவு நாளா இந்த நாதாரி தான் நைட் ஆனா பாடி நின்றுதா? நீங்க 3 பேரும் ஓட்ட வழியா பாப்பீங்க, நான் கையில புடிச்சு நிக்கல. என்ன இழுச்ச வாய் கர்நாட்டி நினைச்சுங்களா? உங்க பில்டப்புக்கு ஒரு அளவில்ல தைத்துக்கூடா டார்ச்சர் பண்றானுங்க. மனைவி கங்கா சந்திரமுகியோட கொலுசை என்கிட்ட காமிச்சப்போ பின்னாடி நின்னு முட்டை கண்ணை வச்சு முழிச்சு ரியாக்ஷன் போட்டதும் இந்த முருகேசன் தான். கங்கா, இது சந்திரமுகி சலங்கை இல்ல. சந்திரமுகி சிலைதான். இல்ல கங்கா, இது சீனே வரல. இல்ல. சொன்னா அதான் காட்டுறாங்க. சந்திரமுகி சிலைதான். கங்கா, உனக்கு இத பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. யாருக்கு? எனக்கா? 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 அதே கட்டப்புல இருக்காரு. நீ பேசிதான் வர. பீக்கு.
அப்ப கால் தூக்குனது அது. சரவணன், அன்னைக்கு அவ்வளவு பெரிய கட்டுல தூக்குற பலம் என் மனைவி கங்காவுக்கு எப்படி வந்தது? இருக்கிறதுலே பெரிய காமெடி தான் செஞ்சு. அன்னைக்கு கட்டில தூக்குனது கங்காயில். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, கங்கா நைட் ஷோக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்க, வா போலாம். நான் வரல. நீ வர. நான் வரல. நீ வர. நான் வரல. கண்டிப்பா நீ வர. అరే కుక్కడుకు ఎంత ధైర్యం ఉంటే నా దగ్గరనే చెప్తావు. ఏమి வித்தியாசமா வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் டைம் ஆச்சு, எல்லாம் வாங்க போலாம். ஆமா அவளை கொண்டு வந்து சக்கரத்துல உட்கார வைக்கிறா. உனக்கு என்ன வேணும்? லாலிபப்பு காவாலிடா. லாலிபப்பு காவாலி. லாலிபப்பு கொடுத்தா போயிடுவியா? லாலிபப்பு கொடுத்தா போயிருவியா? வெறுத்தானுடா. இந்த லாலிபப்பை சாப்பிட்டா அவனை வெறுப்பேத்து. சூப்பரா இருக்குல்ல? ஓ அவ்வளவுதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சந்திரமுகி 2 எடுத்தாங்களே, அந்த இதுலயே இந்த மாதிரி இதை பார்த்துருந்தா கூட கொஞ்சமாவது நல்லா எடுத்திருக்கலாம். ஏன்னா அதாவது ஒரு பொண்ணோட பேய்னா அது பொண்ணுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு வைக்காம ஒரு பையனுக்கும் பிடிக்கும் மாதிரி வச்சு, அதுவே பயங்கர கொடூரமா இருந்துச்சு. ஆமா, இது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பேய் படம் கூட ட்ரை பண்ணலாம். அதாவது பொண்ணோட பேய்னா பொண்ணுக்கு தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது பேய் அது யாருக்குனாலும் பிடிக்கலான்னு மாதிரி காட்டலாம் எனக்கு தெரிஞ்சு. அது அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இது காஞ்சனாலையும் அதான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து திருநங்கையினால அப்படி காட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணோட பேய் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுலயும் காஞ்சனா 2ன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா டாப்ஸிக்கு பிடிக்கும். அதாவது பொண்ணோட, அதாவது நித்யா மேனன் பேய் வந்து அதாவது பொண்ணுக்கு பொண்ணு பேய் தான் பிடிக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. அது ஆமா, அது மாத்தி பண்ணாங்கன்னா இன்னும் கொடூரமா இருக்கும். அது ஒரு பொண்ணோட பேய் ஒரு ஆம்பளைக்குள்ள இருந்தா அது எப்படி பிஹேவ் பண்ணும், அந்த முடி வளர்ற மாதிரி எல்லாம் பண்ணா இன்னும் கொடூரமா இருக்காது. இந்த சந்திரமுகியா அவர் ஆடிட்டு திரும்ப உண்மையாவே பயமா இருந்தது எனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை உங்க மாமியாரா இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு செகண்ட். அவர் நின்று இடத்துலயே பார்த்தா அவருன்னு எனக்கு தெரியல. ஆனா அது பொண்ணு இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் நினைச்சேன்னா, நான் அவங்க நினைச்சேன். இந்த ஒருத்தங்க வந்தாங்களே அவங்க ப்ரூவோட அத்தையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.